உங்களுக்கு தெரியுமா கடகம் ராசிக்கு டிசம்பர் மாதத்தில் நடக்கப் போகும் மிகப்பெரிய மாற்றம் என்ன? வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ குபேரன் ஆர்யா டிவைன் சக்சஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று பார்க்கப் போவது கடக ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் உணர்ச்சிகள், குடும்ப இணக்கம், ஆன்மீக ஆழம், தொழில் வளர்ச்சி மற்றும் நிதி முன்னேற்றம் ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் சிறப்பு காலமாக அமைகிறது. உங்கள் ராசி சந்திரனால் ஆளப்படுகிறது என்பதால் இந்த மாதத்தில் சந்திரனின் நிலைகள் உங்கள் மனநிலையும் முடிவுகளும் மீது மிகப்பெரிய தாக்கம் செலுத்தும். கடந்த சில மாதங்களில் உள்ளே தேங்கியிருந்த உணர்வுகள் மெதுவாக வெளியே வரும். வாழ்க்கையை சேட்டத்தில் உங்களை ஒருவித இன்னர் ஹீலிங்குக்கு வழி நடத்தும். மாதத்தின் முதல் பகுதியில் சூரியன் தனுசில் இருப்பதால் வேலை ரீதியான அழுத்தம், ருட்டீன் மாற்றம், உடல் நலம், ஒழுங்கு மற்றும் பொறுப்புணர்வு ஆகியவற்றில் அதிக கவனம் செல்லும். பணிச்சூழலில் சின்ன சின்ன சவால்கள் இருந்தாலும் உங்கள் நுண்ணுணர்வு மற்றும் மனவலிமை அவற்றை எளிதாக சமாளிக்க உதவும். மாதத்தின் நடுப்பகுதியில் சூரியன் மகரத்தில் டிரான்சிட் செய்யும் போது நீங்கள் உறவுத்துறையில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். தம்பதி வாழ்க்கையிலும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பிலும் அலைன்மெண்ட் மற்றும் டிரான்ஸ்பரன்சி அதிகரிக்கும். செவ்வாய் இந்த மாதம் உங்கள் ராசியில் இருப்பது மிகப்பெரிய சக்தி மாற்றத்தை அளிக்கும். இதனால் தைரியம், முயற்சி, லீடர்ஷிப், செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஆகியவை அதிகரிக்கும். அதே சமயம் ஆங்கர், இம்பேஷன்ஸ், இமோஷனல் சென்சிட்டிவிட்டி போன்ற சவால்களும் வரும். இவை டெம்பரரி. ஆனால் நீங்கள் பேசும் வார்த்தைகளில் சாஃப்ட் டோன் பயன்படுத்தினால் உறவுகள் மேலும் வலுப்படும். புதன் வக்ரம் இருப்பதால் டிராவல், கம்யூனிகேஷன், ஆன்லைன் டீலிங்ஸ், டாக்குமெண்ட்ஸ் போன்றவற்றில் சற்றே தாமதம் ஏற்படும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. குரு ரிஷபத்தில் இருப்பதால் உங்கள் நண்பர்கள் வட்டம், சமூக முன்னேற்றம், குழுவாழ்வு வெற்றி, நெட்வொர்க் எக்ஸ்பான்ஷன் மற்றும் விருப்ப நிறைவு போன்ற துறைகளில் நல்ல பலன்களை தரும். நீங்கள் நீண்ட காலமாக நினைத்திருந்த ஒரு விருப்பம் மாதத்தின் இறுதியில் நிறைவேறும். சனி கும்பத்தில் இருப்பதால் ஆன்மீக பயணம், கார்மா கிளியரிங், ஆன்செஸ்ட்ரல் பிளெஸிங்ஸ் மற்றும் மணிலைப்பு போன்றவை கிடைக்கும். தொழில், வேலைத்துறையில் இந்த மாதம் நிதானத்துடனும் உழைப்புடனும் செயல்பட வேண்டிய காலமாகும். டிசம்பர் முதல் பாதியில் ஒர்க்லோட் அதிகரிக்கும். டெட்லைன்ஸ், ரிப்போர்ட்டிங், பிளானிங் அனைத்தும் கவனமாக நடத்த வேண்டும். டிசம்பர் 15 பிறகு வேலை சூழல் மென்மையாக மாறும். மேலதிகாரிகள் உங்கள் முயற்சியை கவனிப்பார்கள். கான்ஃபிடென்ஷியல் டாஸ்க்ஸ், கோஆர்டினேஷன் ரோல்ஸ், டீம் சப்போர்ட், எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன் போன்றவற்றில் திறமை வெளிப்படும். மருத்துவம், அரசு, கல்வி, மனிதவள, நிர்வாகம், வரைதல், சொத்துத்துறை ஆகியவற்றில் உள்ள கடக நராசிக்காரர்களுக்கு பாராட்டு கிடைக்கும். வியாபாரத்தில் இருக்கும் கடக ராசிக்காரர்களுக்கு இது ஸ்டெடி growth மாதம். புதிய வாடிக்கையாளர்கள், பழைய பெண்டிங் பேமெண்ட்ஸ், ஆன்லைன் என்கொயரிஸ், வெண்டர் கோஆபரேஷன், மார்க்கெட் கிளாரிட்டி ஆகியவை கிடைக்கும். பார்ட்னர்ஷிப்பில் ஸ்மால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். அதை காம் கம்யூனிகேஷன் மூலம் சரியாக்கலாம். வீட்டிலிருந்து நடத்தப்படும் சிறு தொழில்கள் மிகச் சிறந்த வருமானம் தரும். நிதிநிலை இந்த மாதம் ப்ரெஷர் ப்ளஸ் பிளெஸிங் நிலையில் இருக்கும். ஃபேமிலி ஸ்பெண்டிங், கம்ஃபர்ட் பாயிங், ட்ராவல் காஸ்ட் போன்றவை அதிகரிக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் போனஸ், ரீஇம்பர்ஸ்மெண்ட், ஃப்ரீலான்ஸ் இன்கம், ஓல்ட் அமௌண்ட் ரிகவரி, பார்ட்னர் சப்போர்ட் போன்ற தைரியமான நிதி வரவு கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் டிசம்பர் 25 பிறகு எடுப்பது நல்லது. குடும்பத்தில் ஹார்மனி, பாண்டிங், ஷேர்ட் டிசிஷன்ஸ், ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ், ஃபெஸ்டிவல் ப்ரிப்பரேஷன், ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் டிஸ்கஷன்ஸ் போன்றவற்றில் நல்ல முன்னேற்றம் வரும். பெற்றோரின் உடல்நிலை மேம்படும். சகோதரர்களுடன் நெருக்கம் அதிகரிக்கும். வீட்டில் புதுப்பிப்பு, சிறு திருத்தங்கள் அல்லது ஸ்பிரிச்சுவல் கிளென்சிங் செய்ய நல்ல நேரம். தம்பதிகளுக்கு இந்த மாதம் அண்டர்ஸ்டாண்டிங், ஹீலிங் கான்வர்சேஷன்ஸ், இமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகியவை அதிகரிக்கும். பாஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நேச்சுரலி கிளியர் ஆகும். காதல் உறவில் உள்ளவர்கள் டீப் பாண்டிங், டிரான்ஸ்பேரன்சி மற்றும் லாங் டேர்ம் டிஸ்கஷன் அனுபவிப்பார்கள். சிங்கிளுக்கு ஒரு சோல்ஃபுல் கனெக்ஷன் வர வாய்ப்பு அதிகம். ஆரோக்கியம், உடல் நலத்தில் மைண்ட் பாடி பேலன்ஸ் முக்கியம். ஸ்ட்ரெஸ், ஸ்லீப்லெஸ்னஸ், டைஜஷன் இம்பேலன்ஸ், சைனஸ் இஷ்யூஸ் போன்றவை வரலாம். வார்ம் வாட்டர், ஏர்லி ஸ்லீப், லைட் டயட், மெடிடேஷன், ப்ரீதிங் எக்ஸசைசஸ் ஆகியவை நன்மை தரும். ஆன்மீகம், சனி அருள் காரணமாக இந்த மாதம் தியானம், ஜெபம், கோயில் தரிசனம், பித்ரு தர்ப்பணம், பைரவர் பூஜை போன்றவை மிகுந்த மன நிம்மதியை தரும். உள் ஹீலிங் மற்றும் தடைகள் அகலும். இந்த ஆன்மீக வீடியோவை லைக் செய்து விடுங்கள். உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு இன்று என்ன நடக்க வேண்டும் என்பதை கமெண்ட் பண்ணுங்க.